हाई फ्रेंड्स वेलकम टू एसके इनोवेशंस इनकी நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மூடி தேங்காய் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஓட்டுல இருந்து இந்த தேங்காயை தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குயிக்கா 1 மினிட்லயே இந்த தேங்காய் வந்து எப்படி எடுக்கணும்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துட்ட பிறகு இதோட தோலை வந்துட்டு பீலரால எடுத்துடலாம். நீங்கள் பீலர் இல்லாட்டி கத்தியாலையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காயோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு தேங்காய் பர்ஃபி செய்யும்போது நமக்கு பியூர் ஒயிட் கலரில் வரும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, கடைகளில் விற்கிற மாதிரியே. இப்போ நான் உங்களுக்கு பீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா தோல் வந்து நல்லாவே எடுத்துட்டு இந்த மாதிரி தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தோலை எடுத்துட்டு துருவி கூட எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பர்ஃபிக்கு நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார் பயன்படுத்தி அரைச்சி காட்ட போகிறேன் உங்களுக்கு. மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் துருவி இருந்தால் போதும், ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம பர்ஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ இந்த சர்க்கரை பாகு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன். கொதிக்க ஆரம்பித்ததும் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காயை சர்க்கரையோட பொடி பண்ணி வச்சுருக்கிறதால ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா 1 டைம் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் அப்படியே நல்லா வேகட்டும். இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காயை இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் திக்காகவும் ஈவனாகவும் தட்டி வச்சுக்கிறேன். இதை இப்போ ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப மெலிசாக போட்டால் அந்தளவு நல்லா இருக்காது, அதனால் ஓரளவுக்கு திக்காக போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட தேங்காய் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து சேர்க்க தந்தாலும் சேர்க்கலாம். கார்னிஷிங்க்கு பாதாம் இல்லாட்டி பிஸ்தா யூஸ் பண்ணுறது இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.